அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜி டிஆர்பி அண்டு பிஜி டிஆர்பி இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே ஒரு எக்ஸாம் அப்படின்னு வரும்போது நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா சிலபஸ் இருக்கும், கண்டிப்பாக சிலபஸ் இருக்கும். அந்த சிலபஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. யூஜி டிஆர்பி பிஜி டிஆர்பி சிலபஸை எடுத்து வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ஒரு டைம் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். அந்த சிலபஸில் பார்க்கும்போது சில டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கும். நீங்கள் காலேஜ் படிக்கும்போது ஆல்ரெடி படித்த மாதிரி இருக்கும். சில டாபிக்ஸ் உங்களுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, நாம் அதை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு அந்த சிலபஸில் பார்த்திங்கன்னா எத்தனை யூனிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. காமனாக பார்த்திங்கன்னா 10 யூனிட்ஸ் இருக்கும். அந்த 10 யூனிட்ஸில் இப்போ ஒரு யூனிட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த யூனிட்டில் இருக்கிற ப்ரோஸ், பொயட்ரி, நெக்ஸ்ட்டு ட்ராமா, ஃபிக்ஷன், ஷார்ட் ஸ்டோரிஸ், இந்த மாதிரி என்னென்ன கேட்டகரிஸில் அந்த டாபிக்ஸ் இருக்குது, அந்த டாபிக்ஸோட நேம் அண்ட் ஆத்தர்ஸ் கன்ஃபார்மாக நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிலிருந்து ஒரு நியர்லி 10 or 15 கொஷின்ஸ் இருக்கும் கண்டிப்பாக எக்ஸாமில். நீங்கள் அந்த சிலபஸ் ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் எபோவ் 10 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது காமனாக வர டவுட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் எந்தெந்த டாபிக் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக இருக்கிற டாபிக் மட்டும் படிச்சுக்கலாமா, இல்லை நான் டீட்டெயில்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படின்ற சில டவுட்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஒரு பொயட்ரி எடுத்தோம், பொயட்ரி, ட்ராமா, ஃபிக்ஷன் எது எடுத்தாலும் ஜஸ்ட் ஒரு சர்ஃபேஸ் லெவலில் படிச்சுக்கலாமா, இல்லை டீப்பாக லைன் பை லைனாக படிக்கலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் பிஜிடிஆர்பிக்கு படிக்கும்போது ஒர்க் அவுட் பண்ண அந்த நோட்ஸை தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, சிலபஸை எல்லோரும் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த புக்ஸு ப்ரெஸ்கிரைப் டெக்ஸ்ட் புக் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸுக்கு உண்டான சம்மரைஸ் டெக்ஸ்ட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கும். ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாதவங்க பார்த்திங்கன்னா நெட் சோர்ஸஸ் நிறைய நமக்கு அவைலபிளாக இருக்குது, அது எடுத்துக்கலாம். இல்லைனா சில பேர் பார்த்திங்கன்னா கோச்சிங் கிளாஸஸ்லாம் படிச்சிருப்பீங்க, அந்த மெட்டீரியல்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட எது இருந்தாலும் சரி அதை வச்சு நம்ம அந்த டாப்பிக்கில் வெல்வெர்ஸ்டாக நம்ம ஆயிடலாம். இப்போது நீங்கள் டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். நம்மளால் இது கண்டிப்பாக முடியும், நாம் இதை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஆர்வம் இருக்கணும். அடுத்து கண்டினியூட்டி. டெய்லி பார்த்திங்கன்னா இதுக்காக ஒரு 2 or 3 hours நீங்கள் டைம் ஒதுக்கிடணும். அடுத்து நீங்கள் ஷெட்யூல் நீங்கள் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். டெய்லி நம்ம எந்தெந்த டாபிக் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஷெட்யூல் போட்டு அதுபடி நீங்கள் படிங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் எடுத்து நம்ம ஹிண்ட்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா ஆத்தரோட பயோகிராஃபிஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து அவருடைய ஒர்க்ஸு, அவருடைய கரியர் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸு அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். டாபிக் எடுக்கும்போது அந்த டாப்பிக்கோட ஃபஸ்ட் லைன், லாஸ்ட் லைன், அதில் இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்டேன்சஸ், லைன்ஸு, இயர்ஸு, இந்த பிளேஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். புரோதலமியன் இந்த டாபிக் பார்த்துட்ருக்கீங்க, எட்மண்ட் ஸ்பென்சர். எப்போவுமே பொயட்ரியை நம்ம ரீட் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட் லைன், லாஸ்ட் லைன் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் லாஸ்ட் லைன் கொடுத்துட்டு இந்த லைன்ஸ் எந்த போயமில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் கொடுத்துட்டு அதில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து ஒரு வேர்டு அது கொடுத்து அதில் மீனிங் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் நம்ம நோட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ நீங்கள் இந்த லைன் வந்து பார்த்துட்ருக்கீங்க. டு மேரி லண்டன் மை மோஸ்ட் கைண்ட்லி நர்ஸ். இந்த லைன் பார்த்தீங்கன்னா 2013 பிஜிடிஆர்வியில் கேட்டிருந்தாங்க. டு மேரி டேஸ் மை மோஸ்ட் கைண்ட் நர்ஸ். லண்டன் அப்படின்ற அந்த வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டெயின்ஸாக வயசில் சம்மரைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, அதில் வர கேரக்டர்ஸ், ரைமிங் ஸ்கீம், இந்த மாதிரி எல்லாமே வந்து நாம் வந்து கவர் பண்ணி நம்ம ஹிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு நான் பாருங்கள், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு நோட் வந்து போட்டிருக்கேன். அந்த நோட்டில் ஒரு டாபிக் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து நான் மெட்டீரியல்ஸ் வந்து எழுதியிருக்கேன். ஹேண்ட் ரிட்டனாக எழுதியிருக்கேன். நம்ம ஹேண்ட் ரிட்டனாக மெட்டீரியல்ஸ் வந்து நாமளே ப்ரிப்பேர் பண்ணி எழுதும்போது நமக்கு அது லாங் டைம் வந்து மெமரியில் இருக்கும். அந்த அந்த விஷயங்கள், டாபிக் உண்டான அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே லாங் டைமில் மெமரியில் இருக்கும். ஜஸ்ட்டு பாருங்கள், இந்த நோட் வந்து இந்தியன் லிட்ரேச்சர், இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அதில் இருந்து இருக்குது. இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வெட்ஸ்டோன்ஸ், இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. வெட்ஸ்டோன்ஸ் வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பி கொரக்கடைல்ஸ். நம்ம ஏகே ராமானுஜம் ரிவர் போயமில் இது இருக்குது. நம்ம ரெஃபரன்ஸ் புக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரே ஒரு புக்ஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கை வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக்கில் பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு கைடில் பார்க்கலாம், அடுத்து அதே டாப்பிக்கில் நெட் சோர்ஸஸில் என்ன பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரே டாப்பிக்கு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எல்லாமே கேதர் பண்ணிக்கணும். என்னுடைய மெத்தேடு வந்து இப்படி தான் இருக்குங்க. கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸு, பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், அமெரிக்கன் லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இப்போ எந்த ஒரு யூனிட் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக வந்து நிறைய சோர்ஸஸ்லேருந்து அந்த டாபிக் உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். வேறு எங்கேயும் நம்ம தேட தேவையில்லை. அந்த அளவுக்கு டீப்பாக எழுதி வச்சுருக்குங்க. இப்படி தாங்க நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ் வேணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்ம டெடிகேஷனாக அது நம்ம செய்கிறோம் அந்த ஒர்க்கை. ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. வித்தவுட் ஹார்ட் ஒர்க் வி கேனாட் சக்சீட். நம்ம லக்கில் கிடைச்சிரும், நாம் வந்து ஜஸ்ட்டு எப்படியோ ஒன்று பாஸ் பண்ணிடலாம், இல்லை ஒரு கோச்சிங் கிளாஸுக்கு போய் சேர்ந்தால் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்டெல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு வந்து 99% நம்மளுடைய சக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உழைப்பை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த லக் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு 1% மட்டும்தான். அதனால் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு உங்களை வந்து ஃபுல்லாக வந்து கான்ஃபிடெண்ட்டாக வளர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் டெடிகேஷன், இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் வந்து நீங்கள் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.